பழம்லாம் என்ன அருமையா இருக்கு. சரி, நம்ம பழம் எல்லாம் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்கு பழம் எல்லாம். இவ்வளோ ஆரஞ்சு போதும்னு நினைக்கிறேன். அடடி, திராட்சை பழம் நல்லா சூப்பரா இருக்கே. விதுன் திராட்சை நல்லா சாப்பிடுவான். 1 கிலோ வாங்கிட்டு போவோம். 1 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ ஆப்பிள், இன்னும் 1 கிலோ எதனா ஒரு பழம் வாங்கிட்டு போனோம். பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிடட்டும். வேற ஏதாச்சும் பழம் இருக்கான்னு பார்க்கட்டு. அடடே, திராட்சை பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. ஏத்தம்பழமும் இருக்கு, கொஞ்சம் காய்கறியும் இருக்கு. இதெல்லாம் வாங்கிட்டு போகணும். அந்த பக்கம் போய் பச்சை திராட்சை இருக்கான்னு பார்க்கணும். கவி நல்லா சாப்பிடுவா. ஐயோ, இவங்க பர்ஸை கீழே போட்டுட்டு போறாங்களே. ஏங்க இங்க பாருங்க, நீங்க பர்ஸை கீழே போட்டுட்டு போறீங்க. ஐயோ, ஆமா, ஏன் பர்ஸு தான். கை ஃபுல்லா பழமா இருக்கிறதுனால தவறு கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேம்மா. இங்க தாங்க. இந்தாங்க. கை நிறைச்சி பழமா இருக்கு பாருங்க. அங்க ஒரு கூடை இருக்கும். அந்த கூடையில உங்க பழத்தெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. பில் பண்ண போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி மொத்தத்தையும் நீங்க கையிலேயே எடுத்துட்டு சுத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு தான் சொல்றேன். சரிம்மா, இதோ போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும், இந்தாங்க. இந்த கடைக்கு நீங்க ரெகுலர் கஸ்டமரோ? இல்லைங்க, நான் எப்பயாச்சும் தான் வருவேனே. ஓ அப்படியா? இல்லை, நான் இப்போதான் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழம்லாம். ஆமாம்மா, இங்கே எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழம் எல்லாம் நல்லா எப்பவும் பார்க்கவே எடுத்து சாப்பிடலான்னு தோணும். அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க எப்பயும். ஓ சரி சரிம்மா. பர்ஸ் எப்பவும் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாம்மா. இனி பழம் எல்லாம் கூடைக்குள்ளே போட்டதுனால ஈஸியாக தான் இருக்கும் இனி எடுத்துகிட்டு போக. அதனால் பர்ஸ் இனி களையாது. சரி சரிங்க. உங்கள் வீடு எங்கம்மா இருக்கு? இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி மேல்புறம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து ரோட்டில் தான்மா இருக்கு. ஓ அங்கே இருக்கீங்களா? சரி சரிம்மா. எங்கள் அம்மா வீடும் அந்த பக்கம் தான் இருக்குதே. அப்படிங்களா? சரி சரி. உங்கள் வீடு எங்கே இருக்கு? எனக்கு பக்கத்து ஊர் போகணும்மா. நானும் ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். இனி போகணும். பிள்ளைங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பழம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க சொன்னாங்க, இது போல் இங்கே வந்து நல்ல பழம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே, போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா வந்தேன். நிஜமாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழம்லாம். ஓ அப்படியா? சரி சரி. அங்கே பாருங்க, திராட்சை பழம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆமாம், திராட்சை பழம் மட்டும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும் இங்கே. இருங்க, நல்லதாக பார்த்து நானே எடுத்து தரேன் உங்களுக்கு. இந்தாங்க, இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. ஆமாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. நன்றிம்மா. சரி சரி, பரவாயில்லைங்க, இருக்கட்டும். எல்லாமே நல்லா இருக்கே, பரவாயில்லையே. அப்போனா நம்பி வாங்கலாமே. கண்டிப்பாக நம்பி வாங்கலாங்க, கண்டிப்பாக நம்பி வாங்கலாங்க. நான் எப்பயாவது தான் வாங்க வருவேனே, அப்போ எப்போ வாங்க வந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பார்க்கும் போதே தெரியுது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. வாட்டி பார்க்கும் போதே ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். 2 பேரும் ஒன்னாதான் யோசிச்சிருக்கோம். அதேதான். ஆமா, இங்க காய்கறிலாம் இருக்கா? அதுவும் இப்பறத்து சைடு போய் பாருங்க, இருக்கும். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பரவாயில்ல, நல்லவங்களா இருக்காங்க. நேரம் இருட்ட போகுது, அதுக்குள்ள நம்ம பழமும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு போகணும். நாளைக்கு கறிக்கு ஆகும். பிள்ளைங்க இன்னும் கிளம்பிச்சிங்களான்னு தெரியல. கவி, நேத்ரன், கிளம்பிட்டீங்களாடா? நான் கிளம்பிட்டேம்மா. அம்மா, நான் கொஞ்சம் லேட்டானா குழப்பம் இல்லை, அப்பா கூட தான் போக போறேனே. அப்பா இப்போ கிளம்புவாங்க, அதுக்கப்புறம் நீனு ஐயோன்னுட்டு கிளம்புவேன். அதுக்கு நீ இப்போவே கிளம்பி இருக்கிறது நல்லது தான். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். அம்மா, எனக்கு டிஃபன் கட்டிட்டீங்களா? எல்லாம் கட்டி ரெடியாக தான்ப்பா இருக்கு, நீ வா. டிஃபன் ரெடியாம்மா, சாப்பிடலாமா? அடடே, என் பிள்ளை இன்னைக்கு அழகா இருக்கானே. ஆஹா, அப்படியா?
ஆமாண்டா கண்ணா, அழகா இருக்க இன்னைக்கு இந்த சட்டையில. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் நான் தான். டேய் பிக்காளி பையலே, உட்காந்து சாப்பிடு. தெரியாம சொல்லிட்டேன் அழகா இருக்கேன்னு. இனி மினிக்கிட்டே இருக்காது இன்னைக்கு காலேஜ்ல போயிட்டு. அடாவடி தாய் குலமே. சரிம்மா, பசிக்குது. டிஃபன் எடுங்க, சாப்பிட்டுட்டு. அம்மா கவி வா, நீயும் கிளம்பிட்டியா? ஆமாம்மா. வாம்மா, வந்து உட்காந்து சாப்பிடு. அப்பா வர லேட் ஆகும்லம்மா. அப்பா வர லேட் ஆகும்மா, பரவாயில்ல, நீ ஆனா இருந்து சாப்பிடு. சாப்பிட்டுட்டு இருந்தன்னா அப்புறம் அப்பா வருவாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போவீங்கல்ல நீங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு. அம்மா, அது பேர் சூப்பர் மார்க்கெட், வெறும் மார்க்கெட் இல்ல. ஐயோ சரிப்பா. கவி வா, நீ இருந்து சாப்பிடு வா. சரிங்கம்மா. இருடா, இட்லி சூடோட அடுப்புல இருக்கு, நான் இப்ப எடுத்துட்டு வரேன். நீங்களும் அதுலயே ஏறி உக்காந்துக்கோங்க. நேத்ரன் இன்னைக்கு என்கிட்ட அடி வாங்கறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த தாயினும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிலியே. இவனுக்கு எங்கிருந்து தான் பாட்டெல்லாம் டைமிங்க்கு வரும்னு தெரியல. உஷாரு பையன், இவன் பொழைச்சுக்குவான். சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே மம்மி. அம்மா நாளைக்கு கண்டிப்பா போறேம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே. விது, நீ இப்ப ஸ்கூல் கிளம்பலனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது விது. இவ்வளவு நாள் லீவ்ல ஸ்டடி ஹாலிடேல இருந்தல்ல, இதுக்கப்புறம் என்ன வேணும் உனக்கு? அம்மா ப்ளீஸ்மா. இந்த ப்ளீஸ் எல்லாம் ஒன்றும் நீ கேட்க வேண்டாம். இன்னைக்கு நீ ஸ்கூல் போய் தான் ஆகணும். ஏதோ டெய்லி ஸ்கூல் போயிட்டு இருந்தா சரி பரவாயில்ல, புள்ள ஏதோ டயர்ட்ல கேட்கறான், படிப்பு டயர்ட்ல கேட்கறான்னு சொல்லிட்டு லீவ் கொடுக்கலாம். நேத்து லீவ்ல தான் இருந்தேன், முந்தா நேத்து லீவ்ல தான் இருந்தேன். இதுக்கு மேல உனக்கு எத்தனை லீவ் வேணும்? எனக்கு அங்க போகவே பிடிக்கல. ஸ்கூல் போக சொல்லி கம்பல் பண்ணீங்களா, இனி நான் போகவே மாட்டேன். அப்புறம் எத்தனை வாட்டி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஸ்கூல் போறதுக்கு அவ்வளவு வலிக்குதுல்ல. இரு, நீயும் வீட்லயே இரு, உங்க அண்ணனை போல நீயும் ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு திரி. என்ன எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இனி நான் யாருக்கிட்டயோ பேச மாட்டேன். பேச மாட்டேனா போ. படிக்கிறேன்ற பேர்ல அந்த ரூம்ல இருந்து இருந்து முட்டை போடு. செப்பா, டெய்லி இவனை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்குது. விது ஏன் இந்த அளவுக்கு ஆனான்னு தெரியலையே. படிப்பையே சுத்தமா வெறுத்துட்டு இருக்கான். பாவம், என் பெரிய பிள்ளை படிக்க வைக்க ஆள் இல்லாததுனால படிக்காமலே போயிட்டான். இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு திரியிறான். அவன் நல்லா படிச்சுட்டு இருந்தவன் ஆட்டோ ஓட்டுற நிலைமையில வந்து விட்டுடுச்சு இந்த காலம். ஏன் மத்த 2 பிள்ளைங்களாச்சும் படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வரும்னு பார்த்தா இதுங்க படிக்கவே மாட்டிக்குதுங்களே. அவர் விட்டுட்டு போனதோட எல்லாம் போச்சு. வரவே மாட்டீங்களா இனி? அவ்வளோதானா? என் பிள்ளைங்கள நான் மட்டும்தான் இருந்து பார்க்கணுமா? நீங்க வந்து இருந்து பார்க்க மாட்டீங்களா? நீங்களாம் வந்தாதான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குங்க. எப்பங்க வருவீங்க? என்னாச்சு? அம்மா ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்க? ஏதோ சத்தம் மட்டும் கேட்டுச்சு, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அம்மா இவ்வளவு சோகமா இருக்காங்களே. அம்மா சொல்லுமா. என்னம்மா இங்க ஒரே சத்தமா இருந்துச்சு? நீ எங்க போயிருந்தம்மா? நான் குளிக்க போயிருந்தம்மா, சவுண்டு கேட்டுச்சு. அப்புறம் படபடன்னு குளிச்சுட்டு முடிச்சுட்டு ஓடி வந்தேன். வந்து பார்த்தா நீங்க இங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னதான் ஆச்சு? விதுன் பாருமா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி அவனுக்கு இப்பதானே ஸ்டடி ஹாலிடே முடிஞ்சது. இன்னைக்கு தானே அவன் ஸ்கூலுக்கே போறான். அத சொன்னதுக்கு தாமா என்கிட்ட கோபப்பட்டுட்டு வரான் அவன். ஸ்கூல் போக சொல்லி என்ன கம்பல் பண்ணீங்கன்னா இனி நான் எப்பயும் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறாமா. அப்படியா சொன்ன அவன்? எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆச்சுமா இவன் இன்னைக்கு பண்ணது. கடைசியில அவன் தான் அழுதுட்டு போனானே. சரிங்கம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் தம்பி கிட்ட பேசுறேன். என்ன நீ பேச போறப்போ? விதுன் உன்னையும் மதிக்க மாட்டான், என்னையும் மதிக்க மாட்டான். அதித் வரட்டும், அப்பயாச்சும் சொல் பேச்சு கேட்கறானான்னு பாப்போம். அண்ணன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாம்மா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்பனா விடுங்க. சரிம்மா. நீ சாப்பிடுறியா? உனக்கு டிஃபன் எடுக்கட்டா? இல்ல வேண்டாம்மா, அண்ணனும் வரட்டும், எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டோம். சரிம்மா. அம்மா பாவம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இந்த விதுன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளவு நாள் அவன் லீவ்ல இருந்தால, இதுக்கப்புறம் என்ன வேணும்? அம்மா முகமே வாடி போயிருக்கு, பாவம். நம்ம போய் விதுன் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசி பார்ப்போம். பாவம் அம்மா. விதுன்,
ம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. அதுக்காக அழுறியா? ஆமாம். நீ ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுற, ஓகே. அம்மா எதுக்கு வெளியே அழுதுட்டு இருக்காங்க? அம்மா அழுறாங்களா? ஆமாம், அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க திட்டின திட்டுக்கு நான் தானே அழுவணும். அவங்க எதுக்கு அழுதுட்டு இருக்காங்க? அம்மா அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்ற. இவ்வளோ சிம்பிளா இங்கே உட்காந்து நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கல என்கிட்ட. நீ அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாடா அம்மா கிட்ட? போகிறேன். போ, அம்மாட்ட போய் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, ஏன் அழுதீங்க அப்படின்னு கேளு. சரிடி. ஆமாம், அம்மா சோகமாக தான் உட்காந்துருக்காங்க. அம்மா, ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. அப்போ ஏம்மா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? வாழ்க்கை யாரையும் எப்படியும் மாற்றும். ம், இப்போ அம்மா என்ன சொன்னாங்க? நானும் ஊன்னு சொல்லி முடிச்சிட்டேன். என்னமோ சொல்லிட்டு போட்டோம். ம், என்ன நடக்குது இங்க? அம்மா ஏன் இவ்வளோ சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க? அம்மா, அச்சோ அண்ணன். அதீத் பாப்பா. ஏம்மா இவ்வளோ சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் அப்பா போனதை நினச்சி வருத்தமாக இருக்கு. இப்போ ஏம்மா காலையிலேயே அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. டேய், நீ ஸ்கூல் கிளம்பலையானோ? அண்ணே, நான் ஸ்கூல் போகல. ஸ்கூல் போகலையா? ஏன்? போக பிடிக்கலண்ணே. இன்னைக்கு லீவ் போட்டு நான் நாளைக்கு போகிறேன். என்னது? ஸ்கூல் போக பிடிக்கல, அதனால இன்னைக்கு லீவ் போட்டு நாளைக்கு போறியா? டேய், கிளம்பு போ. இவ்வளோ நாள் ஸ்டடி ஹாலிடேல இருந்தல்ல, அப்புறம் என்ன உனக்கு மறுபடியும் லீவ் வேணுமோ? போ, போய் ஒழுங்கா கிளம்பு போ. நானும் அவனை அப்பாலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன். அவன் பாரு கிளம்பாம இப்படியே இருக்கிறான். போக மாட்டேன்னு சொல்கிறான். ஸ்கூல் போக சொல்லி கம்பல் பண்ணிங்கன்னா இனி நான் எப்பயும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். நான் என்னதான்ப்பா பண்ணுறது? அதுக்காக தான் நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா இப்போ? அவனால தான்ப்பா எனக்கு வருத்தமே ஸ்டார்ட் ஆச்சு. அவனால வருத்தப்பட்டு தொடங்குனது உங்கள் அப்பா கிட்ட போய் முடிஞ்சிட்டு நிற்கிது இப்போ. உங்கள் அப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போனதுனால தானே உன்னோட படிப்பு போச்சு. நீ ஆட்டோ ஓட்டுற நிலமை அதனால தானே வந்துச்சு. நம்ம விதுனும் அப்படி எதுவும் நிலமையில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா நான் இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் படிக்க போகணுன்னு நான் எதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உன் அளவு அவன் கஷ்டப்படக்கூடாது, ஒரு நல்ல வேலையில் போய் இருக்கணும். வேற எதனால நான் இப்படி சொல்ல போகிறேன்? அவன் போய் படிக்க வேண்டாமா? சரி சரிம்மா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் எப்படியாவது அவனை ஸ்கூல் போக வைக்கிறேன். 2 பேருக்கு சாப்பாடுலாம் கட்டிட்டீங்களாமா? அப்போவே கட்டி எடுத்து வச்சிட்டேன்ப்பா. இங்கே வந்து பார்த்தா இவன் ஸ்கூலுக்கு கிளம்பாமல் இருக்கிறான். சரிம்மா, நீங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து இங்கே கொண்டு வந்து வைங்க. வாட்டர் பாட்டிலையும் தண்ணி பிடிச்சி எடுத்து வைங்க. நான் இவனை அதுக்குள்ள ஸ்கூல் கிளப்பி கொண்டு வரேன். சரிப்பா. நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஏய், அம்மா இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் போக மாட்டேன்றான். போ, இப்போ நீ கிளம்பிட்டு வர. வேண்டாம் ஆதித், நீ டென்ஷன் ஆகாத. அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் போல. அண்ணே. உனக்கு என்ன? ஒன்றும் இல்லைண்ணே. நீ கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேண்ணே. அம்மா டிஃபன்லாம் கட்டி வச்சிட்டாங்களாம், போய் பேக்ல எடுத்து வை போ. சரிண்ணே. நீ எப்படி நின்று அழுதுகிட்டே இருக்கலாம்னு இருக்கியோ? அண்ணே. ஏய், ஆய்முடு, ஸ்கூல் கிளம்போ. 10வது படிச்சுக்கிட்டு லீவ் போடணுமா? லீவு உன்னை போன்னு சொன்னேன். ஏன் பாதி தம்பி மேல அவ்வளோ கோவப்பட்ட? பின்ன என்னம்மா, எப்ப பார்த்தாலும் லீவ் போடணும் இவனுக்கு. நீங்க போய் எடுத்து வைங்கம்மா எல்லாம். சரிப்பா. அண்ணா. சொல்லு. ஏன் நான் இவ்வளோ கோவப்படுற? இப்ப நான் கோவப்பட்டதுனால தான் அவன் ஸ்கூல் கிளம்புறான். இல்லாட்டி அவன் ஸ்கூல் போவானா? அதுக்காக இப்படியான? எப்படி, நான் அடிக்கவா செஞ்சேன்? அது மட்டும் தானே பண்ணல. அது சரி, தம்பி கிட்ட கோவப்பட்டதும் அக்கா வந்துட்டாங்கடா நம்ம கிட்ட சண்டை போட. நான் ஒன்றும் சண்டை போடலாம் வரல. ஏன் இந்த அளவு கோவப்படுறேன்னு கேட்க தானே வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் என்ன மாரி ஆயிடக்கூடாது நவமித்ரா. அவன் படிக்கணும், நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில போய் உட்காரணும். அதனால தான் நான் இவ்வளோ கோவப்பட்டது இன்னைக்கு. அதை பொறுமையா எடுத்து சொல்லியிருக்கலாம்லண்ணே. பொறுமையா எடுத்து சொன்னாலாம் அவன் கேட்க மாட்டான் நவமித்ரா. இது போல கத்தி திட்டுனாதான் கேட்பான்.
அதுவும் சரிதானே. இப்போ அழுதுட்டே போறான், அழுதுட்டு ஸ்கூல் போயிட்டு கிளம்பிட்டு வருவான். எப்படியாவது அவனை படிக்க வைக்கணும்ட்டு தான் நான் நினைக்கிறேன். சரிண்ணே. கிளம்பிட்டியா? ம். ஸ்கூல் போகும்போது அழுறத நிறுத்து. ம். அம்மா விதுன் ஸ்கூல் கிளம்பிட்டான். இதோ வரேன்பா. பாவம் புள்ள முகம் வாடி போயிருக்கு. ஸ்கூல் போயிட்டு வரட்டும், அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலாம். வாங்க சாப்பிட்டு போங்க. ம். ம். எனக்கு எது வேண்டாம். டேய் வந்து சாப்பிடு. வேண்டாண்ணே. உன்னை வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். ம்.